வணக்கம். இன்னைக்கு எல்லாருமே வீடு கட்டிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வீட்டுக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் போடணும். கூல் ரூஃப் டைல்ஸ் போட்டால் தான் வீட்டுக்குள்ளே அந்த வெக்கை இருக்காது, அது ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே ரீச் ஆகிருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி மொட்டை மாடியில் கூல் ரூஃப் டைல்ஸை எப்படி முறையாக பதிக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியதில்லை. இந்த வீடியோவில் கூல் ரூஃப் டைல்ஸை முறையாக எப்படி பதிக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கூல் ரூஃப் டைல்ஸ், அதாவது நம்ம லூனி டைல்ஸ் மாதிரியான எந்த ஒரு கூல் ரூஃப் டைல்ஸாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக பதிச்சிடலாங்க. இதுக்கு 5 ஸ்டெப்பு தான். முதல் நிலை, கூல் ரூஃப் டைல்ஸ் பதிக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை மாடியில் ஏதாவது பூச்சிக்காரை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை எல்லாமே தட்டி எடுத்துட்டு நல்லா ஏர் ப்ளோயர் மூலமாக க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் ப்ரூஃப் கோட் ஒன்று பண்ணணுங்க. இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டுக்கு 1:1 ரேஷியோவில், அதாவது ஒரு பங்கு கிரே சிமெண்ட்டும் ஒரு பங்கு வாட்டர் ப்ரூஃப் லிக்யூடும் சரி சமமாக கலந்து அதை மொட்டை மாடியில் 2 கோட்டிங்காக அடிக்கணும். அதாவது முதல் கோட்டு வடக்கும் தெற்குமா நம்ம அடிக்கிறோம் அப்படின்னாக்க அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கிழக்கும் மேற்குமா 2வது ஒரு கோட்டு அடிக்கணும். அதே மாதிரி கைப்பிடி செவத்துலையும் கீழேருந்து ஒரு 8 இன்ச்சு வரைக்கும் 2 வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணணுங்க. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுநாள் மழைநீர் வெளியேற குழாய்கள் எல்லாம் அடைச்சிட்டு குறைந்தது 3லேருந்து 4 நாள் வரைக்கும் தண்ணியை தேக்கி நீர்க்கசிவு இல்லைங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம்தான் கூல் ரூஃப் டைல்ஸ் பதிக்கிற வேலையை ஆரம்பிக்கணும். இதுவே பழைய பில்டிங்காக இருக்குது, நீங்கள் சகப்பட்டையில் எடுத்துட்டு திரும்பி நீங்கள் கூல் ரூஃப் டைல்ஸ் பதிக்கிறீங்க அப்படின்னாக்க மினிமம் 5லேருந்து 6 நாள் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப் கோட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை தேக்கி பார்த்து நீர்க்கசிவு இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கூலிங் டைல்ஸே ஒட்டணும். இரண்டாம் நிலை, மழைநீர் வாட்டத்துக்கு ஸ்லோப்பிங் மார்க் செஞ்சு சிப்ஸ் காங்கிரீட் மூலம், அதாவது கிரானோ ஃப்ளோரிங் அமைக்கணுங்க. இதுக்கு 1:5:5 என்ற விகிதத்தில், அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டு, 5 பங்கு மணல் அல்லது எம்சாண்டு, 5 பங்கு பேபி சிப்ஸு, இதை பயன்படுத்தி சிப்ஸ் காங்கிரீட் மூலமாக மழை நீர் வடிவதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வாட்டம் அமைக்கணும். கிரானோ ஃப்ளோரிங்கில் ஸ்லோப் கொடுக்கும்போது ஒரே சைடாக வாட்டம் வைக்காமல் அட்லீஸ்ட் ஒரு 2 சைடு மழைநீர் வடிகிறதுக்கு வாட்டத்தை அமைச்சு அதை வெளியேற்றினோம்னா நம்மளோட கட்டுமான பொருளோட அளவும் குறையும், மொட்டை மாடியில் ரூஃபோட வெயிட் அன்னெசரி லோடையும் நம்ம குறைக்கலாங்க. மூன்றாம் நிலை, கிரானோ தளத்துக்கு மேலே 1:8 என்ற விகிதத்தில், அதாவது ஒரு பங்கு கிரே சிமெண்ட்டும் 8 பங்கு எம்சாண்டும் பயன்படுத்தி ஒரு தளம் அமைத்து அதுக்கு மேலே சிமெண்ட் பாலை ஊற்றி டைல்ஸோட பிடிமானத்துக்கு கீறல்கள் போட்டு அந்த கூலிங் டைல்ஸை பதிக்கணும். செராமிக் கூல் ரூஃப் டைல்ஸாக இருந்தால் மினிமம் 5 mm ஸ்பேஸரும், நான் செராமிக் கூல் ரூஃப் டைல்ஸாக இருக்கிறப்ப அதை 8 mm ஸ்பேஸரும் பயன்படுத்தி சீரான இடைவெளி விட்டு பதிக்கணுங்க. அதே மாதிரி கூல் ரூஃப் டைல்ஸை மாற்று எசையில் பிரேக் ஜாயின் மெத்தடில் பதிக்கிறது ரொம்ப நல்லது. நான்காம் நிலை, இப்போ டைல்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கர்ட்டிங் டைல் பதிக்கணும். ஸ்கர்ட்டிங் டைலுக்கு தேவையான சைஸில் நம்ம கூலிங் டைல்ஸை கட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கான கலவையை 1:3 ரேஷியோவில் நம்ம ரெடி பண்ணணும். அதாவது ஒரு பங்கு சிமெண்ட்டு, 3 பங்கு எம்சாண்டு, இதை கலந்துட்டு இதில் தேவையான அளவு வாட்டர் ப்ரூஃப் லிக்யூடையும் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணுங்க. இது ரெடி ஆனதுக்கப்புறம் சைடு பேரப்பட்ட வாலில் 45 டிகிரி கோணத்தில் கைப்பிடி செவத்தில் ஸ்கர்ட்டிங் டைல்ஸை பதிக்கலாங்க. ஐந்தாம் நிலை, டைல்ஸ் எல்லாமே ஃப்ளோரில் ஒட்டி முடிச்சாச்சு. ஸ்கர்ட்டிங் டைல்ஸை நம்ம ஒட்டிட்டோம். இப்போ கேப்பில் நம்ம கிரவுட்டிங் ஃபில் பண்ணணுங்க. இந்த கிரவுட்டுக்கு சாண்டட் கிரவுட் தான் யூஸ் பண்ணணும். அந்த சாண்டட் கிரவுட்டோட தண்ணியை கலந்து வாட்டர் ப்ரூஃப் லிக்யூடையும் தேவையான அளவு கலந்து அந்த கேப்பில் ஃபில் பண்ணி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் பட்டித்தகடை கொண்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஃபினிஷ் ஆகிடுங்க. லூனி டைல்ஸை கையாளும் முறை. லூனி டைல்ஸை அடுக்கும்போது செங்குத்தாக மட்டும்தாங்க அடுக்கி வைக்கணும். படுக்க வாட்டத்தில் அதிகப்படியான டைல்ஸ் பாக்ஸை அடுக்கணுன்னா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் பயன்படுத்துகிறது செராமிக் கூலிங் டைல்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அதை தண்ணியில் நனைச்சி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். டைல்ஸ் பதிக்கிற வேலையை தோராயமாக 100லேருந்து 150 சதுரடிக்கு மட்டும்தான் கலவையை பரப்பி கூலிங் டைல்ஸ் பதிக்கணும். அதிக பரப்பளவில் நம்ம கலவையை பரப்பி அது காஞ்சிடுச்சுன்னா டைல்ஸ் பதிக்கும்போது பிடிமானம் கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி பதிக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கூலிங் டைல்ஸ் பதிக்கும்போது டைல்ஸ் மேலே நடக்கிறத தவிர்க்கிறதுக்கு டைல்ஸ் பதிக்கிற வேலையை சுவர் ஓரத்தில் பேரப்பட்ட வால்லேருந்து தொடங்கி கதவு பக்கம் முடிகிற மாதிரி செஞ்சால் ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. மிக முக்கியமாக அந்த கிரானோ ஃப்ளோரிங்கு, டைல்ஸ் பதிக்கிற கலவை, அந்த சிமெண்ட் பால், இது எல்லாத்துலேயும் வாட்டர் ப்ரூஃப் லிக்யூடை தேவையான அளவு கண்டிப்பாக சேர்த்துக்கணும்.
தினமும் முதல் நாள் பதிக்கப்பட்ட டைல்ஸ் மீது செப்பல் இல்லாமல் நடந்து பார்த்து ஏதாவது பிடிமானம் இல்லாத டைல்ஸ் இருந்துச்சுனாக்க அதெல்லாம் எடுத்துட்டு சரியான பிடிமானத்துடன் பதிக்கணும். இந்த மெத்தடில் நம்ம வீட்டில் முறையாக நம்ம கூல் ரூஃப் டைல்ஸ் பதிச்சிட்டோம்னா எந்த காலத்துலையுமே மொட்டை மாடி மூலமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நன்றி.